Hi students, this is your Santosh sir. In this session, we discussing to talk about topic is class 12 unit number 13 organic nitrogen compound. In this unit, the basic or introduction class will be continued on this lecture. ஆர்கானிக் காம்பவுண்டில் நம்ம நைட்ரஜன் குரூப்ஸ் எப்படியெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா NO2 NO, then NH2 CN NC. இவங்க எல்லாருமே நைட்ரஜன் பிரசன்ட் ஆகிருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆர் சப்ஸ்டியன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இல்லை NO2 மீன்ஸ் நைட்ரோ, ஓகேங்களா? NO2 மீன்ஸ் இவங்க சப்ஸ்டியன் நைட்ரோ. Nitro. NO means nitroso. So coordination chemistry லலாம் நம்ம படிச்சிருப்போம். லிகான்ல பைடென்டேட் லிகான் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த NO2 குரூப் பார்த்தோம் அப்படின்னா ONO அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா நைட்ரைட். ஸோ இவங்க மூணு பேர் யார் அப்படின்னா சப்ஸ்டியன்ட். NO2 மீன்ஸ் நைட்ரோ, NO மீன்ஸ் நைட்ரஸோ. இந்த NO2வே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஆக்சிஜன் பாண்டில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ONO அப்படின்னு இருந்தாங்கன்னா நைட்ரைட். இவங்க மூணு பேரும் சப்ஸ்டியண்ட்டாக இருப்பாங்க. NH2 ஃபங்க்ஷனல் குரூப்பு, CN ஃபங்க்ஷனல் குரூப்பு, NC இவங்களும் ஃபங்க்ஷனல் குரூப்பாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது NH2. NH2 மீன்ஸ் அமீன். ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஆர்கானிக் காம்பவுண்டை பொறுத்த வரையில் IUPAC நேம் நம்ம வைக்கணும் அப்படின்னா பிரிபிக்ஸ் நேம் அண்ட் சபிக்ஸ் நேம், இந்த ரெண்டு நேமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ NH2 இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பிரிபிக்ஸ் நேம். பிரிபிக்ஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா அமீனோ. சபிக்ஸ் நேம் இந்த அமீன் குரூப்புக்கு உண்டான சபிக்ஸ் நேம் அமீன். ஸோ NH2 அமீன் ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் இருந்தாங்க அப்படின்னா பிரிபிக்ஸில் இவங்களுக்கு நேம் கொடுத்தோம் அப்படின்னா அமீனோ, சபிக்ஸில் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அமீன் அப்படின்னு இவங்களை சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பு CN சயனைடு. இந்த சயனைடு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பிரிபிக்ஸ் அண்ட் சபிக்ஸ் நேம் பார்த்தோம்னா prefix name, suffix name. Prefix name cyano, CYANO cyano. Suffix name இந்த cyanide functional குரூப்புக்கு நைட்ரீன். நைட்ரீன், ஓகேங்களா? ஸோ அப்போ சயனைடு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பிரிபிக்ஸ் நேமு சயனோ, சபிக்ஸ் நேமை வந்து நைட்ரீல். இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்காங்க, அவங்க யாருன்னா NC. ஸோ இது சயனைடுக்கும் ஐசோசயனைடுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸு தான். சயனைடில் கார்பன் வந்து பாண்டில் இருக்காங்க, அதுவே ஐசோசயனைடில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாண்டில் இருக்காங்க, ஓகேங்களா? NC மீன்ஸ் ஐசோசயனைடு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பிரிபிக்ஸ் அண்ட் சபிக்ஸ் நேம். பிரிபிக்ஸ் நேம் அண்ட் சபிக்ஸ் நேம். பிரிபிக்ஸ் நேம் ஐசோசயனோ. ஐசோசயனோ இந்த ஐசோசயனைடுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பிரிபிக்ஸ் நேம்.
சஃபிக்ஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா கார்பைல் அமீன். கார்பைல் அமீன். ஓகேங்களா? ஸோ ஐசோசயனைடு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பிரிபிக்ஸ் நேம் ஐசோசயனோ. சஃபிக்ஸ் நேம் வந்து கார்பைல் அமீன். ஓகேங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் யூனிட் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டை பொறுத்த வரையில் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னா NO2 உங்களை ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். சப்ஸ்டியண்ட்டாக இருப்பாங்க. NO2ன்னு இருந்தாங்கன்னா நைட்ரோ, இதுவே ONO அப்படின்னு இருந்தாங்கன்னா நைட்ரைட். NO means nitroso. Then NH2 means amine functional group. இந்த functional group உண்டான prefix name amino, suffix name amine or amine. Then அடுத்த functional group CN, cyanide. இந்த functional group உண்டான prefix name cyano, suffix name nitrile. Then NC means isocyanide functional group. இந்த functional group உண்டான prefix name isocyano, suffix name carbyl amine. இந்த பேசிக்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் ரொம்ப ஈஸியா நீங்க படிச்சிடலாம்.